ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாள் நல்லா ஆக்டிவா இருந்தாலும், அப்படியே ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப ஃப்யூஸ் போன மாதிரி ஆயிடுது. ஸோ, இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். மேக்கப் பண்ணுறது இல்லை மேக்கப் பண்ணி விடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக் ஆர் கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி வேணாலும் சொல்லலாம். பிரைடு மேக்கப்புக்கும் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் மினிமல் ப்ராடக்ட்ஸில் மினிமல் டைமில் அவங்களோட லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாய்ஸ்சரைசர் வந்து யாருக்காக இருந்தாலும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக்லேயுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கணும். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணக்கூடாத விஷயத்தில் மாய்ஸ்சரைசரும் வந்து ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லிப் பாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பண்ணுறது பெட்டர். இது ஒன்லி ஃபார் பிரைட்ஸ்மெய்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைமர் வந்து பேஸு. ஸோ இதையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கின்னுக்குள்ளே போய் ஸ்டே ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எந்த ப்ரைமர்னாலும் ஓகே. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு மினிமல் அமௌண்ட்டாக வந்து அப்ளை பண்ணால் போதும். மாய்ஸ்சரைசர் மட்டும் ப்ராப்பராக எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுட்டு மிச்சம் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மினிமலாக அப்ளை பண்ணால் போதும். சீக்ஸில் மட்டும் கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ப்ரைமரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ஃபவுண்டேஷன் அப்படியும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கணும். ஸோ ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு கொடுக்குற டைம் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்சீலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, அன்ஈவன் டோன் இருக்குது அப்படின்னா அதை ஈவன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது வந்துட்டு ஐஸுக்கு மேலே கீழே வந்துட்டு டார்க் சர்க்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக்கில். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பிரைட்ஸ் மேக்கப் லுக்கெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வேணும் அப்படின்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு கன்சீலர்லேயே வந்துட்டு அன்ஈவன் டோன் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் வந்து அவங்க சட்டிலாக கேட்டால் சட்டிலாக, இல்லை கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஷைனிங்காக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்டிக்கில் தான் வந்துட்டு நம்மளோட ஓவரால் மேக்கப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து 100% கொடுத்துடணும். அப்போ மற்ற இதில் எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் மேட்டர்ஸ், அவ்வளோதான். என்ன ரேஞ்சில் மேக்கப் கேட்டிருக்காங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுத்தா போதும். இந்த ஐ லுக்கில் நான் வந்து பேஸ் ப்ரௌன் கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிங்க் ஷேட் வந்து கொடுத்துருக்கேன். முகூர்த்தமுக்கு அப்படின்னா இதுக்கு மேலே கோல்டன் கலர் ஷிம்மர் கொடுத்துக்கலாம். ரிசப்ஷனுக்கு அப்படின்னா ரோஸ் கோல்டு வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன். ஸோ மோஸ்ட்லி சொதப்புற இடம் இதுவாக தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எடுத்து போடணும். பர்ஃபெக்டாக ஸ்கின் கலருக்கே செட் ஆகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கணும். ஃபவுண்டேஷனும் மினிமலாக யூஸ் பண்ணால் போதும். நம்ம ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹெவியாக வந்து போட தேவையில்லை. இதுவே ரொம்ப சட்டிலாக கேட்டாங்க அப்படின்னா சிங்கிள் கோட்டிங் போதும். கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு டபுள் கோட்டிங் வந்து போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுல பிளெண்டிங் தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் மேக்கப் வில் பி குட். ஐ லுக் அண்ட் ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு லுக்கு. ஸோ இது வந்துட்டு ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு தான். ஸோ இதோட ரோல் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல். பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட காம்பேக்ட் போட்டு நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ காம்பேக்டை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை போட்டே தான் ஆகணும். மோஸ்ட்லி இந்த பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் வந்துட்டு பொண்ணோட தங்கச்சி, பொண்ணோட அம்மா, இல்லை க்ரூமோட அம்மா, தங்கச்சி, ஸோ கசின்ஸ் இந்த மாதிரி தான் வந்து போடுவோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒதுக்கி எல்லாமே பண்ண முடியாது. அப்படியே ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற சார்ஜ் தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ நம்ம ஒரு 2K 3Kக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து பண்ணால் போதும். ஸோ நீங்கள் யாராவது பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் பண்ணுறதும் வந்துட்டு மஸ்ட் இல்லை. பட் சுத்தமாக ஐப்ரோஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு ஃபுல்லே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம்.
மற்றபடி ஐப்ரோஸ்லாம் வந்துட்டு நாட் மேட்டர்ஸ். ஆனால் போட்டுக்கோங்க. ஐப்ரோஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா தான் வந்துட்டு ஐஸ் வந்து நல்லா நீட்டாக தெரியும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி ஐப்ரோஸ் வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணுறதில்ல. ஐப்ரோஸ் வந்து எல்லாத்துக்குமே போட்டு தான் விடுவேன். அண்ட் ஐப்ரோஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம், நம்ம வந்து நிறைய எடுத்து போடக்கூடாது அண்ட் போடாமலேயும் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுனால ஐப்ரோஸ் வந்து டல்லாக தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம ஐப்ரோஸ் போடணும். அண்ட் பிளாக் வந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஐப்ரோஸ் மட்டும் தனியாக தெரிய மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ப்ரௌனும் பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிப் அவுட்லைன்லாம் வந்துட்டு கொடுக்கணுன்னு இல்லை, லிப் லைனர் போடணும்னு இல்லை. டைரெக்டாக கோ வித் லிப்ஸ்டிக். பட் லிப்ஸ்டிக் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது அவங்க ஐ மேக்கப் எப்படி பண்ணியிருக்கீங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது அண்ட் அவங்க ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் மேக்கப் வில் பி குட். லிப்ஸ்டிக் ஹெவியாக போட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கணும். அண்ட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அதை டல் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் வந்துட்டு காம்பேக்ட் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் மேலே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, சட்டிலாக மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிரும். ஸோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம ஃபைனல் லுக். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி காஜல் லைனரையும் வந்து போட்டுடலாம். ஸோ இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதை ஸ்கிப் பண்ணோன்னாலும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். சப்போஸ் அது நம்ம கிளைண்ட்டுக்கு வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம், நம்ம போட்டே ஆகணும்னு சொல்ல தேவையில்லை. அப்போ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு போடணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், கெஸ்ட் மேக்கப் லுக் வந்துட்டு நம்ம 2Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2Kலேருந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் அவங்க எப்படிலாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்மியாக வந்துட்டு நம்மளுக்கு பண்ண முடியாது. கெஸ்ட் மேக்கப் வந்து மோஸ்ட்லி குயிக்காக பண்ணி முடிச்சிடணும். நம்மளுக்கு எப்படியுமே வந்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour அந்த மாதிரி தான் வந்து டைம் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணி ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடணும். ஃபைனலாக ஒன்ஸ் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் மேக்கப் வந்து முடிஞ்சது. ப்ரைடல் மேக்கப்பில் நம்ம ஓவராலாக கவர் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இதை தான் வந்துட்டு கெஸ்ட் மேக்கப் லுக்குன்னு சொல்லுவோம் அண்ட் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நான் போகிற எல்லா ஈவெண்ட்லேயும் ஆன் ஸ்பாட்லேயாச்சும் ஒரு கெஸ்ட் மேக்கப் ஆச்சு கண்டிப்பாக வந்து வந்துடுது. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இதில் வந்துட்டு ஹேர் டோ அண்ட் சாரீ ஆல்சோ இன்க்ளூடட் தான். இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மேக்கப் ஆர் ஸ்கின் கேர், ஸோ இதில் வந்துட்டு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.